ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்ப்ளி இனியா வீலாக்ஸ். நம்ம சென்டர் கிளிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம், வாங்க போய் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பேன், அதிலே கொஞ்சம் கிளியராக சொல்லியிருப்பேன். இதுலேயும் நான் சொல்லிக்கிறேன், எப்போ நீங்கள் கிளிப் எடுத்தாலும் அது கரெக்டாக ஓப்பன் ஆகுதா, நிறைய கிளிப்பு வந்துட்டு நல்லா கிளிக் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான தேவை என்னென்னா, நான் ஹார்ட்டின் ஷேப் வந்துட்டு ஸ்டோன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு E8000 எடுத்திருக்கேன். ஸோ நம்ம எப்பயும் போல் சென்டர் கிளிப்ஸ் மேலே வந்துட்டு அந்த கம்மை நம்ம அப்ளை பண்ணுறோம். நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்ச நேரம் விட்டால் நான் டக்குன்னு அந்த ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டும். பார்த்திங்கன்னா நான் ஹார்ட்டின் ஷேப் கோல்டன் கலரில் எடுத்திருக்கேன். ஸோ இது 4 சென்டிமீட்டர் இருக்க சென்டர் கிளிப் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதை பார்த்திங்கன்னா நான் சென்டராக வச்சு ஒட்ட போகிறேன். ஸோ சென்டராக ஃபிக்ஸ் பண்ணால் இது நீட்டாகவும் இருக்கும். ஸோ எல்லாமே எல்லா இடமும் ப்ளேஸ் ஆன மாதிரியும் இருக்கும். ஸோ இது நமக்கு பேபிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சிம்பிளாக தான் ஈஸியாக நம்ம இந்த வீடியோவில் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்துட்டு 3D ஒர்க்காக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படிடா நம்மளும் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே பை பண்ணணும், என்ன விஷயம் தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கைட் பண்ணுறேன். ஸோ நம்ம மெட்டீரியல்ஸும் ஆல்சோ நம்ம வந்துட்டு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஹேர் ரப்பர் பேண்டு, சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்ப்பீங்க. இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்களும் கற்றுக்கிட்டு நீங்களும் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் தான், நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸ் இருந்தாவே நம்மளும் ஓன் பிஸ்னஸும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி தான் நானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சவங்கக்கிட்ட எல்லாம் சொந்தக்காரங்கிட்டலாம் நம்ம கொடுக்கலாம். அவங்கக்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மெட்டீரியல்ஸ்லாம் வந்து சேல் பண்ணாலே நெக்ஸ்ட் நம்ம மூவ் ஆன் போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். பாருங்கள், நான் ஹார்ட்டின் ஷேப்பை வந்துட்டு கரெக்டாக அந்த ஷேப்பில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரேன். இந்த ஹார்ட்டின் ஷேப் வந்துட்டு பேபிஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் அதை எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து ரொம்ப நேரம் உட்காந்து பண்ண முடியல. பட் நம்ம வீடியோ போட்டால் மற்றவங்க ஏதாவது லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணிப்பாங்க. அதுக்காகவே நம்ம இந்த வீடியோவை நம்ம போட்டுட்ருக்கோம். யாருமே வந்துட்டு வீட்டில் சும்மாவே இருக்காங்கன்னு கண்டிப்பாக எல்லாருமே திட்டுவாங்க. எப்படி சொல்கிறேன், மாமியார் சரி, ஹஸ்பண்ட் சரி, யாராவது ஒருத்தர் வீட்டில் சும்மா தான் இருக்க, என்ன வேலை செஞ்சிட போகிற, வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாலே நமக்கு எப்படி இருக்குன்னு எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் தெரியும். ஏன்னா நானும் தனி வீடாக தான் இருக்கேன். ஸோ எல்லா ஒர்க்கும் பண்ணிவிட்டு பாப்பாவும் பார்த்துட்டு நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் சின்ன ஸ்மால் பிஸ்னஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் கற்றுக்கணுன்ட்டு தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய யூடியூப்லலாம் வீடியோஸ் போட்டிருக்காங்க. பட் என் சைட்லேருந்து என்னோடய பங்கு ஏதாவது இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் கற்றுக்கிட்டதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைனலாக லுக் இது தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.